இஸ்ரவேல் வரலாற்றின் பக்கங்களுக்கு நேராக நம்ம வேகமாக கடந்து போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய யுத்தத்தின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ வேதத்தில் உள்ள இந்த தீர்க்க தரிசனங்களை இன்றைக்கு கண் முன்னாக நிறைவேறுவது இஸ்ரவேல் தேசத்துல தான். ஸோ இந்த வேதம் எந்த அளவுக்கு துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது, கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளோ அக்யூரேட்டா நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ ஒய் இஸ்ரேல்? ஸோ இஸ்ரேல் அந்த தேசத்தை பார்க்கும் பொழுதுதான் பல கேள்விகளுக்கான விடைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ தே ரிசீவ் காட்ஸ் கவனன்ட், தேவனுடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய விசேஷித்த ஜனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இஸ் இஸ்ரேல் இன் இட்ஸ் பிப்ளிக்கல் ப்ராஃபிட்டிக்கல் டைம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் காலத்தில் இஸ்ரேல் இப்பொழுது இருக்கிறதா? இப்ப இருக்கக்கூடிய காலம், நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், யுத்தத்தின் செய்திகள், அப்போ இன்னைக்கு இந்த டைம்ல தான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க போறோம். சில வசனங்களோடும் சில தீர்க்க தரிசனங்களோடும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களோடும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு வாங்க. அதாவது பாலஸ்தீன அவர்களுக்கு ஒரு தனி தேசம், இஸ்ரேலுக்கு ஒரு இந்த தேசம். அதே போல கூக்குரலிட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஃப்ரம் ரிவர் டு த சீ, அதாவது யோர்தான் நதி துவங்கி மெடிட்டரேனியன் சீ வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் அது முழுக்க பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூக்குரலை தொடர்ந்து பல நாட்களாக, மாதங்களாக, வருஷங்கள் தாண்டி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த பகுதி எது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் வாழக்கூடிய பகுதி தான். அந்த பகுதிகள் ஒரு நாளும் பாலஸ்தீனியர்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பூமி தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பூமி. அதாவது இந்திய தேசத்தோடு ஒரு சின்ன ஒப்பிடுதல், அதாவது நம்ம ஒரு ஃப்ரீடம் வாங்கும் பொழுது அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் எம்பையருக்கு கீழே இருந்த அந்த டோட்டல் லேண்ட்ஸ்கேப்பை 2ஆ டிவைட் பண்ணாங்க. அதாவது இந்துக்களாய் இருந்தவர்களுக்கு ஒரு பகுதியும் மற்றவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு பாகிஸ்தானுமாக கொடுக்கப்பட்டு அப்படி பிரிக்கப்பட்டது. ஸோ 7 million பீப்புள், த முஸ்லிம் ரெஃப்யூஜிஸ் அங்க போனாங்க. எங்கன்னா பாகிஸ்தான். The 7 million Hindu refugees, they resettled in India. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 1 million டெத் இருந்ததா சொல்லப்படுகிறது. ஆனா தொடர்ந்து அவங்கள ஒரு கண்காணிப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அதே போல ஒரு பிரிட்டிஷ் மேண்டேட் கீழே இருந்த ஒரு நிலப்பரப்பை பகிர்ந்து கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதிகமான நிலப்பரப்பு அராபியர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஒரு வாக்கு பண்ணப்பட்ட அந்த பகுதிகளிலிருந்து ஒரு சிறிய அளவு தான் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆரம்ப காலத்துல. அப்போ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது யூதர்களும் அராபியர்களும் இருவருமாக பிரிந்தார்கள். ஆனா பிரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல்னு ஒரு தேசம் இருக்கவே கூடாது, அது முற்றிலுமாக அகற்றப்படணும், அழிக்கப்படணும், யூதர்களை கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிற கூக்குரல் மட்டும், ஆன்டி செமிட்டிக் அந்த வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஆபத்தான ஒரு செய்தியும் வந்திருக்குது. அதாவது சுனாமி மற்றும் எர்த்குவேக் வரக்கூடிய ஒரு ஆபத்து இஸ்ரேல் நாட்டுக்கும் சேர்த்து தான் அப்படி ஒரு செய்தி வந்திருக்குது. நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்துல பார்க்கும் பொழுது கடந்த 2 வாரங்கள்ல நிறைய வரலாற்று பக்கங்களை மாற்றக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ட்ரம்ப் என்னைக்கு பிரசிடென்டா அவருடைய பதவியை எடுத்தாரோ, அதாவது ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 டேஸ்க்கு மேல, இந்த 40 டேஸ்ல உலகமே தலைகீழா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வலிமையும் பயன்படுத்தி நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதிகாரப்பூர்வமாக நிறைய காரியங்களை அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய அறிவிப்பு பலருக்கு ஒரு பயத்தையும், சிலருக்கு அச்சத்தையும், அதிர்ச்சியும், சிலருக்கு இது நகைச்சுவையாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில நாடுகளும் உண்டு. ஆனா ஒரு பேரதிர்ச்சி அப்படின்னு சொன்னா அவர் வெளியிட்ட சில காரியங்கள் தான். அதாவது பணபலமும் படைபலமும் உள்ள ஒரு நாடு இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது டாப்ல இருக்கிறது அமெரிக்க தேசம் தான். அப்ப அமெரிக்க தேசத்துல ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன்ல ஒரு பிரசிடென்ட் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுல அவருக்கு 2 விதமான பவர் உண்டு. அதுல ஒரு பவர் என்ன அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ், அதாவது அவர்
அறிவிப்பு கொடுத்து அதை அமுல்படுத்தலாம். அதாவது அவர் சொல்றாரு, அவர் ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, அதை கொண்டு போய் அந்த காங்கிரஸ்ல கொடுத்து அதை வாக்குவாதம் செஞ்சதுக்கு பிறகு அதை சட்டமாக மாற்றுவது அது ஒரு ஸ்டைல். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது அப்படிங்கும் போது அந்த பிரசிடென்ட்டுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. தன்னிச்சையாக ஒரு டிசிஷன் எடுத்து அந்த நேரத்துல அதை அதிகாரப்பூர்வமாக ஒரு சட்டமாகவே கொண்டு வரலாம். ட்ரம்ப் என்னைக்கு ஜனவரி 20ஆம் தேதி பதவி ஏற்றாரோ அன்னையிலிருந்தே அவர் கொடுக்கறதெல்லாம் ஒரு சரவடி மாதிரி தான். அவர் கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நடுநடுங்க வச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நான் பனாமா கானல அந்த கால்வாயை நான் கைப்பற்றுவேன், கிரீன்லாண்டை விலை கொடுத்து நான் வாங்கத்தான் போறேன், காசால இருக்கிற மக்கள் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு காசாவை நாங்க கைப்பற்ற போறோம், யூஎஸ் வில் டேக் கண்ட்ரோல் த என்டையர் காசா அப்படின்னு சொல்லக்கூடிய சில காரியங்களை அறிவிச்சிருக்கிறார். கனடாவை என்னுடைய 51வது ஸ்டேட்டாக இணைத்துக் கொள்வேன். இப்படி பல காரியங்கள் வெளிவந்திருந்தாலும் இன்னைக்கு ஏதோ அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம உதாசீனப்படுத்தக்கூடிய இடத்துல இல்ல. we have to take his words very seriously. சில காரியங்களை நம்ம ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிக்க போகிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போதகர் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் மறுபடியுமாக பிரசிடென்டாக 2வது முறை வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய அனாதி திட்டம். இந்த காசாக்கும் மற்றும் இஸ்ரேல் இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையா இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய சில பிரச்சனைகள், யுத்த காரியங்களா இருக்கட்டும், அதை கர்த்தர் இந்த ட்ரம்பை கொண்டுதான் செய்வார். இப்ப ஒருவேளை ட்ரம்ப் செய்யலன்னு சொன்னா ட்ரம்ப் நிச்சயமா அந்த பதவியில் இருக்க போறது இல்ல. சில காரியங்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார், அதை அவருடைய காலகட்டங்கள்ல அவர் செய்து முடிப்பார். அதனால வரக்கூடிய இந்த 4 இயர்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். விசேஷமா ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டை மாற்றக்கூடிய ஒரு அரசாங்கமா அப்படிப்பட்ட ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எராவை நம்ம பார்க்கறதா கூட இருக்கலாம். ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா அமெரிக்க தேசத்துல மறுபடியும் 3வது முறையா ஒருத்தருக்கு பிரசிடென்ட் ஆன வாய்ப்பு கிடையாது. ஸோ 2 முறை தான் அவங்க பிரசிடென்டா இருக்கலாம். அப்போ அவர் பதவியேற்ற அடுத்த நாள்ல இருந்தே இந்த அளவுக்கு ஏகப்பட்ட தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரைம் மினிஸ்டர் டு மீட் ஹிம், அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் தான், இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர். அப்போ இவருக்கு அந்த வீடியோலாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவரை ரிசீவ் பண்ணாங்க. அவர் பாருங்க, இந்த கோல்டன் பேஜர், ஒரு பேஜரை அவருக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறார், அன்பளிப்பா கொடுத்திருக்கிறாரு ட்ரம்ப் அவர்களுக்கு. இருவருக்கும் இடையிலே நிறைய உரையாடல்கள் நடந்திருக்குது. அந்த அவங்களுடைய டிஸ்கஷன்ஸ் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய டிஸ்கஷன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை மேலோட்டமா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹாஸ்டேஜ் ரிலீஸ் அக்டோபர் 7ஆம் தேதி 2023 நடந்த மிகப்பெரிய ஒரு கலவரம். அதுல ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள புகுந்து 1200க்கு மேற்பட்டோரை கொலை செய்து அநேகரை பிணை கைதிகளாக அவங்க கொண்டு போயிட்டாங்க. அந்த பணைய கைதிகள்ல கொஞ்சம் பேர்த்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கப்புறம் பார்க்கும் பொழுது தொடர்ந்து அந்த யுத்தங்கள் நடந்துகிட்டே தான் இருந்தது. இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரவே முடியல. யோசிச்சு பாருங்க, எத்தனை தேசங்கள்ல தொடர்ச்சியா ஒரு சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே தான் இருந்தது. எகிப்துல நடந்தது, கத்தார்ல நடந்தது. பல முறை தலைவர்கள், முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போய் கலந்துரையாடல் செய்தும் இந்த யுத்தத்தை நிறுத்த ஒருவராலும் முடியல. ஆனா பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவங்க சொன்னாங்க, நான் வந்து இந்த யுத்தத்தை நிறுத்தி காட்டுறேன். நான் வர்றதுக்கு முன்பாகவே ஹமாஸுக்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுத்தார். அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள்ல ஒரு ஸ்ட்ராங் எசன்ஸ் இருந்தது, ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஹாஸ்டேஜஸ் உடைய ரிலீஸ், பணைய கைதிகள் விடுதலையாக்குனா காசால இருக்கக்கூடிய எங்களுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் நிலுவைக்கு வந்தது. அந்த ஒப்பந்தத்தின்படி ஜனவரி 19ஆம் தேதியில இருந்து இந்த ஹாஸ்டேஜ் உடைய ரிலீஸ் ஆரம்பமானது. இன்று வரை கிட்டத்தட்ட பார்த்தா 21 பணைய கைதிகள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய கைகள்ல இருந்த இஸ்ரேல் பணைய கைதிகள் விடுதலையாக்கப்பட்டிருக்காங்க. அதுல சிலர் வெளிநாட்டவரை சேர்ந்தவரும் அதுல இருந்தாங்க. அதற்கு ஈடாக, அதுக்கு எக்ஸ்சேஞ்சா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரேல் நாட்டில் இருந்த சிறைச்சாலையில இருந்து அநேக தீவிரவாதிகள் விடுதலையாக்கப்பட்டாங்க. அதாவது
கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல இஸ்ரேல்ல இருந்து 2000 தீவிரவாதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். இதுவரை 700க்கும் மேற்பட்டோர் விடுதலை செய்யப்பட்டாயிற்று. அவ்வளோ பெரிய தீவிரவாத பீப்புள் வெளியே வந்தாச்சு. ஒரு சிலருக்காக மிகப்பெரிய ஒரு தியாகத்தை அவங்க செய்திருக்கிறாங்க. அப்படி வெளியே வரும் பொழுது இந்த கடந்த வாரத்துல வெளிவந்த 3 ஹாஸ்டேஜஸ், அந்த ஹாஸ்டேஜஸ் உடைய ரிலீஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதிரடியான சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். என்ன ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா, வருகிற சனிக்கிழமை, அதாவது கம்மிங் February 15th, உங்க கைவசம் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்டேஜஸ், இந்த 2 பேரு 3 பேருன்னு விடுதலை ஆக்குறதெல்லாம் இனி இருக்கக்கூடாது. வர்ற சனிக்கிழமை 12 மணிக்கு எல்லா பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டிருக்கணும். இது என்னுடைய உத்தரவு. அப்படி நீங்க ஒருவேளை இதை நீங்க செய்ய தவறுனா நீங்க நரகத்தை பார்ப்பீங்க. The hell will break out அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்காவே கொடுத்திருக்கிறார். இதுல பாருங்க, இந்த வீடியோல நீங்க பார்க்கும் பொழுது அவர் பேசுறத நீங்க கேளுங்க. Saturday at 12 o'clock, I think it's an appropriate time. I would say cancel it and all bets are off and let hell break out. I'd say they ought to be returned by 12 o'clock on Saturday, and if they're not returned, all of them, not in drips and drabs, not 2 and 1 and 3 and 4 and 2. Saturday at 12 o'clock, and after that, I would say all hell is going to break out. ஸோ வர்ற சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னா நான் முழு படையும் நான் இறக்குவேன், ஒரு பயங்கரமான காரியத்தை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறாங்க. பல அரபு நாடுகள் இவர் கொடுத்திருக்கிற இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எப்படி? ஏற்கனவே நம்ம 3 phase டீல்ல தானே இருக்கிறோம். முதற்கட்டமாக சொல்லப்பட்ட அந்த பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி தான் நீங்க போகணும் அப்படிங்கிறத ஏராளமான அரப் நேஷன்ஸும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்களுடைய சத்தத்தை ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டா உயர்த்தவே முடியல. பாருங்க, இங்க நம்ம பார்க்கறவங்க தான் இன்னும் நமக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய பணைய கைதிகள். நம்முடைய ஜெபத்திலே இவர்களை நினைக்கலாம். இவங்க எல்லாத்தையுமே வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது அவர்களுடைய ஓய்வு நாள், அந்த அன்னைக்கு 12 மணிக்கு எல்லாருமே ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ அவங்களுடைய ஆபீஸ்ல இருந்தும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரம்ப் சொன்னாரு, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இதுல இஸ்ரேல் இத ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமையும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, நாங்களும் யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்க சொல்ற அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நாங்க இணைந்து நாங்க நிற்கிறோம். எல்லாருமே எங்களுடைய இஸ்ரவேலர்கள் விடுதலையாக்கப்படணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா, 3 பணைய கைதிகள் வெளியே வந்தாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு அவர் சொன்னாரு, இந்த 2வது உலகப் போர் ஹிட்லர் காலத்துல அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் யூதர்களை எந்த அளவுக்கு கொடுமையாக நடத்தி அவர் கொலை செய்தாரோ, மீட்கப்பட்டவர்கள் எப்படி ஒரு எலும்பும் தோளுமா பசியிலையும் பட்டினிலையும் ஒரு அலங்கோலத்துல மீட்கப்பட்டாங்களோ, அதே அலங்கோலத்துல தான் இந்த 3 பணைய கைதிகளையும் இன்னைக்கு நம்ம மீட்டிருக்கிறோம். நெளிந்து போய் அவங்க வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேல எங்களால எடுத்துக்கவே முடியாது. இன்னைக்கு ஹமாஸ் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இத ட்ரம்ப் அவங்க விடுறாங்களோ இல்லையோ, இஸ்ரேல் ஒரு நாளும் விடவே விடாது. இந்த 3 பேர்த்துடைய போட்டோஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இவங்க 3 பேர் தான் இந்த போன வாரத்துல பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ எல் ஷராபி, ஓர் லேவி, ஒஹாத் பென். அப்ப இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 491 நாட்கள் 491 days இந்த டனல்குள்ள மட்டும் தாங்க இருந்திருக்கிறாங்க. வெளிச்சத்தை பார்க்கல, யாரையும் பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் டேஸ், ஒரு டெரிஃபிக் டேஸ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்மளால காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடத்துலயே நம்மளால ஒரு வாரம் தனிமையில வச்சிருந்தா இருக்க முடியாது. அப்போ 491 days ஒரு டெரர் டனல்ல
இவங்க ரிலீஸ் ஆகிற அந்த கடைசி நிமிஷங்கள் வரைக்கும் தான் அவங்கள கட்டி வைத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பசியிலையும் கொடுமையிலையும் வச்சிருக்கிறாங்க. அவங்க ரிலீஸ் ஆகும்போது வெளிவந்த லைவ் வீடியோஸையும் போட்டோஸையும் பார்த்து அந்த குடும்பத்தினர் கதறி கதறி அழுதாங்களாம். அதுல ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய உங்களை பார்வைக்காக ஒரு போட்டோவை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். டெலிவிஷன்ல பார்க்கும் பொழுது அவங்கனால அவங்களுடைய கண்ணீரை, அவங்களுடைய துக்கத்தை அடக்கி கொள்ளவே முடியல. ஏன்னு கேக்குறீங்களா? இந்த வலது பக்கத்துல இருக்கிறவங்க இந்த அக்டோபர் 7ஆம் தேதி பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி இருந்த அவங்களுடைய போட்டோஸ். இந்த சைட்ல பாருங்க, இது அவங்க ரிலீஸ் ஆன அன்னைக்கு கடந்த வாரத்துல எடுத்த பிக்சர்ஸ். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்க எப்படி இருக்கிறாங்கிறத பாருங்க. நெளிந்து போய், அதாவது பசியில கொடுமையாக நடத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்கள ஐடென்டிஃபையே பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய உருவம் மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, ஹிட்லர் எப்படி யூதர்கள் எல்லாத்துக்கும் ஒரு யூனிஃபார்மை கொடுத்தாரோ அதே போல இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளும் அவங்க பிடிச்சிட்டு போனவங்களுக்கு ஒரு யூனிஃபார்மை போட்டு அவங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. மேல நீங்க பாக்குறீங்களே இந்த போட்டோ, ஹிட்லர் காலத்துல நடந்த ஹாலோகாஸ்ட் பாருங்க. 60 லட்சம் யூதர்களை கொலை செய்த அந்த சமயத்துல மீட்கப்பட்ட யூதர்கள் எந்த அலங்கோலத்தில், இவங்க எல்லாம் ஒரு காலத்துல செல்வந்தர்களா, பணக்காரர்களா, வசதி வாய்ப்போடு படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், நல்ல ஒரு வசதிகள்ல நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தவர்கள். ஆனா அன்னைக்கு 2வது உலகப் போரின் காலகட்டத்துல ஹிட்லருடைய கைகள்ல மாட்டி இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான நாட்களை அனுபவித்தார்கள். அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, கீழே இருக்கிறது ஒரு கலர் பிக்சர்ல இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இருவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கறத கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹாலோகாஸ்ட் மறுபடியுமா அப்படிங்கறது ஒரு நாள் இஸ்ரேல் இதை சகித்து கொள்ளவே முடியாது. ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த எலி ஷராபி, அவருடைய மனைவியும் அவருடைய 2 மகள்களும் அக்டோபர் 7ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார்கள். ஆனா 491 நாட்களும் எப்படா விடுதலை ஆவோம், நம்ம போய் நம்ம குடும்பத்தை பார்க்கலாம், நம்ம மனைவி பிள்ளைங்களை பார்க்கலான்னு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு காத்திருந்த இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் காத்திருந்தது. ஏன்னா அவர் வெளியே வரும்போது அவருடைய தாயார் மட்டும்தான் உயிரோட இருந்தாங்களாம், எல்லாருமே மரித்து போயிருந்தாங்க. அதாவது அந்த டார்ச்சர் பண்ணதை விவரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹாலோகாஸ்ட் சமயங்கள்ல அவங்களுடைய நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சேன், நிறைய அவங்களுடைய இன்டர்வியூஸை கேட்டப்ப அவெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நாங்க மரணத்தை ரொம்ப விரும்பணும், we wanted to die, எங்களை கூப்பிட மாட்டாங்களா இன்னைக்கு சாகிறதுக்கு, அந்த லிஸ்ட்ல எங்க பேரை படிக்க மாட்டாங்களா, எங்களை கூட்டிட்டு போக மாட்டாங்களா, அப்படி இருந்தோம். அதே அளவுக்கு இந்த பணைய கைதிகள் இந்த 2025லயும் நமக்கு டெமோக்ராட்டிக் வேர்ல்ட்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த காலகட்டங்களிலும் இந்த கொடுமைகள் மறுபடியுமாக நடந்தது எல்லாருக்குமே ஒரு துக்கத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்ப இத ஒருத்தர், ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு ட்விட்டர்ல ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒரு கம்பேரிசன், அதாவது நாசிசம், ஹிட்லருடைய நாசிஸ் எப்படி யூதர்களை பசியிலும் பட்டினியிலும் அவங்கள ஹிட்லர் வச்சிருந்தாரோ அதே மாதிரி அன்னைக்கு ஹாலோகாஸ்ட் சர்வைவர்ஸ் மாதிரி அக்டோபர் 7 அட்டாக் சர்வைவர்ஸும் இருக்கிறாங்க. இதுக்கு மேல நம்மளால சகிக்க முடியாது. இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து இத்தனை பணைய கைதிகள் விடுதலை ஆக்கணும்னு சொல்லப்பட்டிருக்காங்கல்ல, இதுல இன்னும் வரவேண்டிய ஏராளமான பேர் மரித்து போயிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய சடலங்கள் கிடைக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு சிலர் தான் உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு சிலர் யார் மரித்தவர்கள் அப்படின்னு வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும். அதே சமயத்துல இஸ்ரேலுடைய பினான்ஸ் மினிஸ்டர் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இங்க பாரு, என்னுடைய மக்களை, எங்களுடைய இஸ்ரவேலர்களை இந்த அளவுக்கு நீ ஹர்ட் பண்ணினா, டார்ச்சர் பண்ணினா, நாங்க 5% காசாக்குள்ள நுழைந்து எங்களுடைய ஆக்கிரமிப்புக்கு கீழே நாங்க கொண்டாடிட்டே வருவோம். We will take over Gaza 5% for every one hostage. அப்போ நீங்க be careful, நீ அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்கன்னா காசாவை நாங்க கைப்பற்றுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய தேசமாகிய அமெரிக்க தேசத்தையும் அதோடைய பிரசிடென்ட்டையும் எங்களுடைய பேக் சப்போர்ட்ல இருக்கிறாங்கிறத நீ மறக்காத அப்படின்னு. இந்த ஷ்லோமோ அப்படிங்கிறவரை இப்பதான் ஒரு ரகசிய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி அந்த நிறுவனத்தின் வழியா, மொசாடு வழியா சில தகவல்களை சேகரிச்சப்போ சொல்லியிருக்கிறாங்க, இவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், இவருடைய சடலம் அந்த இடத்துல உண்டு அப்படிங்கறதை கண்டுபிடிச்சு அவருடைய பாடியை கொண்டு வரணும் அப்படிங்கறதையும் கேட்டிருக்கிறாங்க. இந்த பணைய கைதிகளுக்கு பதிலா இஸ்ரேல் நாட்டில இருந்து பிரிசன்ல இருந்து கொஞ்சம் தீவிரவாதிகளை வெளியிட்டாங்க இல்லையா, அப்படி வெளியிடும் போது எல்லாத்து கையிலையும் ஒரு பேண்டை போட்டு அனுப்பி இருக்கு இஸ்ரேல் நாடு. என்னன்னு கேட்டீங்கன்னா, the eternal nation will never forget. பாருங்க, நாங்க என்றென்றைக்கும் நிக்க போற தேசம். இந்த வார்த்தையே பாருங்க மெய்சிலிருக்க வைக்குது. the eternal nation.
ஏன்னு கேட்டா the God is eternal. அப்போ அவர் கொடுத்த அந்த தேசத்தை ஒருத்தரும் பறிச்சுக்கவே முடியாது. இந்த இடத்துல ஒரு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது இந்த முதல்ல இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நாடு தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கலான்னு அவங்க நிர்ணயிச்ச நாடு எது தெரியுமா? இலங்கை தேசம்தான். இலங்கையில கொண்டு போய் விடலாம். அதுக்கப்புறம் யோசிச்சாங்க, சரி மடகாஸ்கர்ல கொண்டு போய் அவங்கள வைக்கலாம், எங்கெல்லாம் வந்து பாப்புலேஷன் கம்மியா இருக்கோ அங்க கொண்டு போய் இந்த யூதர்களை செட்டில் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த நாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, யூதர்கள் நினைச்சாங்க அட்லீஸ்ட் பணத்தை சேர்த்தி உகாண்டால ஒரு பகுதியை வாங்கி நம்ம குடியேறலாம், நமக்குன்னு ஒரு நாடு, நம்மளுடைய மக்களோட சேர்ந்து நம்ம இருக்கலாம், மற்ற தேசங்கள்ல நம்மளை இப்படி அலைஞ்சு திரிஞ்சு மற்றவங்களுடைய கைகள்ல மாட்டி இந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாங்க. தியோடர் ஹெர்சலுடைய காலகட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு புரட்சியும் வெடிச்சது. ஆனா அப்படி இருந்தும் எல்லாருடைய பிளான்ஸும் ஃபெயில் ஆச்சுங்க. எல்லாருடைய யோசனைகளையும் கர்த்தர் அதம் பண்ணார். எந்த நாட்டுக்கு கொண்டு வந்தார் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிறாங்களே இந்த நாடு ஆரம்ப காலத்துல அவங்களுக்காக பிளான் பண்ணப்பட்ட நாடே கிடையாது. ஆனா this land it is God's divine plan and purposeful land. யாருக்குன்னா யூதர்களுக்கு. அந்த தேசத்திற்கே கர்த்தர் அவர்கள் அங்கே வரும்படியாக கர்த்தர் செய்தார். மனுஷனுடைய யோசனைகளை கர்த்தர் உருக்குலைத்து போட்டார், மாற்றினார். அவருடைய திட்டத்தின்படியே இந்த ஜனங்களை கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க தைரியமா சொல்றாங்க, the eternal nation will never forget. நீ எங்களுக்கு செய்த இந்த காரியத்தை நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க முழுசா வெற்றி எடுக்கிற வரைக்கும் நாங்க விடவும் போறதில்லை அப்படிங்கிறத கையில போட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த சமயத்துல பார்க்கும் பொழுது இது ஒரு பக்கம் நடக்குதா, இன்னொரு பக்கம் உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றல்ல இரண்டல்ல, இந்த பிரசன்டேஷன்ல என்னால கொண்டே வர முடியாத அளவுக்கு சம்பவங்கள் ஏராளம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அத்தனை வீடியோஸ், அத்தனை பிக்சர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்டை செமிட்டிசம், யூதர்களுக்கு விரோதமான கரகோஷம். எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு வேணும், இஸ்ரவேலர்கள் கொலை செய்யப்படணும். பாருங்க, ஒரு அம்மா தைரியமா சொல்றாங்க, ISIS தீவிரவாதி வந்து உன்னை ஒருத்தனை கூட விடாம கொலை பண்ணணும், they must come and they must kill you all அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இது ஆக்சுவலா ஒரு டிஷர்ட், இந்த டிஷர்ட்டை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிஷர்ட்ல இந்த லோகோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த லோகோ நாசிசம், ஹிட்லர் கொண்டு வந்த அந்த லோகோ. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு முழுக்க பரவி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கொடூரம் என்ன தெரியுங்களா? ஆஸ்திரேலியால நடந்த ஒரு சம்பவம். அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன யூதர்களை அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அவங்க யூதர்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொலை செய்திருக்கிறாங்க. அதை தைரியமா வீடியோவா பப்ளிஷும் பண்ணியிருக்கிறாங்க. இங்க ஏராளமான யூதர்கள் வந்தாங்க, பட் we have killed them. பாருங்க, they claim to have killed Israeli patients in Bankstown Hospital. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஏதோ ஒரு தேசத்துல பாதுகாப்பா இருக்கிறோம், ஆனா அந்த தேசத்தின் மக்கள் பல தேசங்கள்ல சிதறி போயிட்டாங்க. சிதறி போனவங்க கொஞ்சம் கொஞ்சமா நாடு திரும்பிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னும் மற்ற தேசங்கள்ல இருந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்காங்க. அதனால ஒரு சின்ன சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் நாடோறும் அதிக அளவுல இஸ்ரேல் பக்கமா வராங்களாம். இதுக்கு பேர் தான் ஆலியா அப்படின்னு சொல்லி பெயர். இந்த ஆலியாங்கிறது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா, கோரேஸ் பெர்ஷிய நாட்டின் மன்னனுடைய காலத்துல ஆரம்பிச்சது. எல்லாருமே உங்க நாட்டுக்கு போங்க, நீங்க போய் உங்களுடைய தேவாலயத்தை கட்டுங்கன்னு அனுப்புனாரு இல்லையா, அதுதான் the first ஆலியா அப்படின்னு சொல்லலாம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் செதறி இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் அவங்களுடைய சொந்த தாய்நாடாகிய இந்த இஸ்ரேலுக்கு திரும்பிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா பல இடங்கள்ல அவங்க வேலை செய்கிற இடத்துல, வியாபார ஸ்தலங்கள்ல அங்க பயங்கரமான நெருக்கடி. அங்க எல்லா ஜனங்களும் இவங்களுக்கு விரோதமா வர்றாங்க. உங்களாலதான் எங்களுடைய காசா போச்சு, உங்களாலதான் எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு தொந்தரவு, நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு விரோதமா வர்றதுனால அவங்க இட்ஸ் பெட்டர் டு கோ பேக் டு அவர் ஓன் பிளேஸ். ஏன்னா அவங்க எந்த உலகத்தின் எந்த பாகத்துல இருந்தாலும், எந்த நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த எர்த்ல இருந்தாலும், கடைசி நாட்கள்ல நான் அவங்களை திரும்ப நாட்டுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறது கர்த்தர் உரைத்த ஒரு சொல். இது மனிதனோ ஒரு பாஸ்டரோ சொன்ன காரியம் கிடையாது. இட்ஸ் நாட் பை அ ப்ராஃபிட் பட் த்ரூ ப்ராஃபிட்ஸ், பட் காட் ரிவீல்ட் இட். ஸோ இந்த கடைசி நாட்கள்ல பார்க்கும்போது வேகமாய் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அதுல அதிகமா இன்னைக்கு யூதர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களாம், மெசியானிக் ஜூஸ்.
கிட்டத்தட்ட 83 சபைகள்ல அங்கம் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1999ல வெறும் 5000 இருந்த மெசியானிக் ஜூஸ் இன்னைக்கு வளர்ந்து they have crossed more than 15,000. இப்ப எப்படி எடுத்துக்கிறாங்க தெரியுமா? ஒரு பக்கம் அவங்க நாட்டுல நடக்கிற சம்பவத்தையும் ஒரு பக்கம் பைபிளையும் புரட்டி பார்த்து அடுத்தது என்ன நடக்கும், இந்த வசனம் நிறைவேறுது, அடுத்தது இந்த வசனம் நிறைவேறணும், இந்த அளவுக்கு எல்லாரும் கூடி இன்னைக்கு ஒரு பக்கத்துல காஸ்பல் ஷேர் பண்றாங்க, ஒரு பக்கம் அந்த தேசத்தை அடுத்த நிகழ்ச்சிக்கு அவங்க ஆயத்தப்படுத்துறாங்க. ஆனா பாருங்க, இது கிட்டத்தட்ட அந்த 20 ஆண்டு காலங்கள்ல 3 மடங்கு அதிகரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ எங்கெங்கெல்லாம் கர்த்தர் நெருக்கத்தை கொடுக்கிறாரோ அந்த நெருக்கத்தை தாங்க முடியாம அவங்க எல்லாருமே சுதந்திரமா இருக்கலாம்னு சொல்லி இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்புறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆலியா அப்படின்னு நம்ம சொன்னாலே இட் இஸ் an end time event அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது. இதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன ஆரம்ப காலத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். டிரான்ஸ் ஜோர்டான் அண்ட் ஜூயிஷ் பாலஸ்டைன் அந்த காலத்துல பிரித்தது. அதே போல இப்ப ட்ரம்ப் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அது நீ ஸ்டூடெண்டா இரு இல்லைன்னா யாரா வேணாலும் இரு, என் கண்ட்ரியில வீசா எடுத்து உள்ள வந்துட்டு இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா இருந்தீனா நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன், நான் உன்னை தண்டிப்பேன், உன்னை நாட்டை விட்டு வெளியேற்றுவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலையும் கொண்டு வந்திருக்கிறாருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்யறான்னு we are able to see God's hand at work. ரொம்ப பயங்கரமா ஆண்டவர் தேசங்கள்ல வேலை செய்கிறத கிரியை செய்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இதுக்கு நடுவுல அயத்தோலா அலி கமேனி, அந்த சுப்ரீம் லீடர் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஈரானுடைய தலைவர், அவரை இந்த ஹமாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில பொலிட்டிக்கல் லீடர் சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் என்ன பிளான பண்ண போறாங்களோ நமக்கு தெரியாது. பட் எதுவா இருந்தாலும் பெரிய அழிவை சந்திச்சிருக்கிறாங்க. சரி, இவ்வளோ பேசணுமே, 2 வருஷம் யுத்தத்தை சந்திச்சிட்டு இருக்கே, இஸ்ரேலுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்க, ஃபோர்ப்ஸ் அது ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்துருக்காங்க. த டாப் 10 மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட் தான். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கக்கூடிய இந்த நாடுகள்ல ஒரு குட்டி நாட்டுடைய பெயரும் இடம் பெற்றிருக்குதுன்னா பாருங்களேன். த ஸ்மால் நேஷன், த மைட்டி நேஷன் அண்ட் த வெரி வெரி ஸ்ட்ராங் நேஷன், அசைக்க முடியாத த இட்டர்னல் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் 10வது இடத்தை பிடிச்சிருக்குது. முதல் 2 இடத்தை யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, அதை மட்டும் ஞாபகம் வைங்க. மற்றதை நம்ம பேசும்பொழுது அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்தும் இன்னைக்கு ஒரு சேதமும் இல்லாம கர்த்தர் அந்த தேசத்தை பாதுகாக்கிறார். அதுதாங்க ஒரு உண்மை. காட் இஸ் ரியல். அவருடைய வார்த்தைகள் சத்தியமானது. பாருங்க, இந்த காசாவை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு சுற்றிலும் எந்த ஒரு மதிலும் தேவைப்படாது. we will not need any walls and fences அப்படின்னு சொன்னாங்க. அதனால மெசியானிக் ஜூ சொல்றாங்க, எசேக்கியேல் 38 எடுத்து படிங்கப்பா, இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் ஹெஸ்போலா அதை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாங்க. இந்த லெபனான் பகுதிகளுக்குள்ள போய் கோலான் ஹைட்ஸை கைப்பற்றி இன்னும் உள்ள போய் ஆக்கிரமிச்சுட்டாங்க. இந்த சைடுல காசா இனி அடுத்த 15 வருஷம் இல்லாம எழும்பவே முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகி தான் இருக்குது இந்த காசா பகுதி. டோட்டலாவே முடிஞ்சு போயிருச்சு. ஒரு பக்கம் இந்த ஆபரேஷன் அயன் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுடேயா சமேரியா, அவரை பார்த்து ட்ரம்ப் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க வரக்கூடிய நாட்கள்ல இந்த இஸ்ரேல் இந்த யூதேயாவையும் சமாரியாவும் தன்னோட இணைச்சுக்குமோ அப்படின்னு சொன்னா, இருக்கலாம், ஐ பிலீவ் இட் வில் ஒர்க். இன்னொரு இடத்துல சீரியாவில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அல் அசாதுடைய ரெஜிம், அவருடைய சாம்ராஜ்யம் விழுந்து போய் அங்க உள்ளுக்குள்ள டர்க்கியுடைய சப்போர்ட்னால ஹெச்டிஎஸ் உள்ள வந்து இன்னைக்கு அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இவங்க மவுண்ட் ஹெர்மோன் தாண்டி தமஸ்கு வரைக்கும் உள்ள போயிட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்களா இஸ்ரேல் பின்வாங்குன்னு? கண்டிப்பா பின்வாங்காதுங்க. அங்க இருக்கிற எல்லைகளையும் வளைச்சு போட்டாங்க. தி கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு இவங்க கிட்ட ஒரு கான்செப்ட் உண்டு. கிரேட்டர் இஸ்ரேல்னா என்ன தெரியுமா? பைபிள் தாங்க அவங்களோட மேப்பு. எந்த இடத்துல எந்த எல்லையில இருந்து எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுடைய நாடுன்னு ஆண்டவர் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு கொடுத்திருக்கிறாரோ அதுதான் அவங்களுடைய மேப். அந்த எல்லைக்குள்ள அந்த போர்ஷன் இருக்கா, அவங்க கைவசம் வருதா, அதை கண்டிப்பா அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. இப்படிதான் இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கே தவிர இன்னைக்கு ஈரானுடைய ப்ராக்சியா செயல்பட்ட எல்லாருமே இன்னைக்கு விழுந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுல மறுக்க முடியாத ஒரு உண்மை. பாருங்க, இது சீரியா நாட்டுல அவங்க இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ஒரு ஜோன். இப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், காசன்ஸ் ரிட்டர்ன். இப்ப பாருங்க, இந்த காசா பகுதிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு அழகான ஒரு பிக்சர் கூட இருந்தது. ஒருவேளை அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த இடத்துல பாருங்க, காசா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. காசா கம்ப்ளீட்டா அழிஞ்சே போச்சு.
இப்ப காசா மக்கள் எல்லாரும் இந்த குதிரைகளோட வருகிற ஒரு படம் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் நாடு திரும்பிட்டு இருந்தாங்க. ஐயோ எங்களுடைய வீடெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு, அட்லீஸ்ட் நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்லி கால்நடையா குதிரை வண்டியில வேகமா வந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அந்த இடத்துல உடைஞ்சு போய் மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்கு. இந்த பிக்சர் பாருங்க, நீங்க கூகுள்ல போனீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் பார்க்கலாம், நிறைய வீடியோஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் காசா ஒரு காலகட்டங்களிலே அழகிய நகரம். அந்த நகரம் இன்னைக்கு பார்க்கவே முடியாத ஒரு அவல காட்சி. அங்கங்க டெம்பரரி டென்ஸ்ல இருக்கிறாங்க. இப்போ இது என்ன ஆகும்? இந்த யுத்தம் முடிஞ்சு பணைய கைதிகள் வந்தோடனே இந்த காசன்ஸ் என்ன ஆவாங்க? திரும்ப யார் இவங்களை இந்த பட்டணங்களை கட்ட போறாங்க? யார் பண உதவி கொடுப்பா? யார் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பா? இப்படி ஒரு கேள்வி இருந்தது இல்லையா? இப்போ சமீபத்துல நெத்தனியாஹு அவர்களும் ட்ரம்ப் அவங்களும் சந்தித்த பொழுது அவர் கொடுத்த ஒரு அந்த பேச்சுவார்த்தையில் நடந்த ஒரு வார்த்தை என்னன்னா, காசாவை யூஎஸ் எடுத்துக்கொள்ள போகுது. யூஎஸ் இஸ் கோயிங் டு பை காசா. அப்படியா? இது நடக்குமா? இது சாத்தியமா? இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு நாட்டில இருந்து சொல்றாரு, மிடில் ஈஸ்ட்ல ஒரு நாட்டை விலைக்கு வாங்க போறாரா? அப்ப அவர் கேட்டாரு, நீ திரும்பி வந்து அங்க என்ன பண்ண போற? உனக்கு வீடு வாசல் ஒன்றும் கிடையாது. அங்க ஏற்கனவே அங்க எல்லா கட்டடங்களும் உடஞ்ச கட்டடங்கள் தான், எல்லாம் நொறுங்கி போய் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, கேஸ் கிடையாது, எந்த வசதியும் உனக்கு கிடையாது. வசதியே இல்லாத இடத்துல நீ எப்படி குடியேற போற? நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டா, அங்கங்க நிறைய இடங்கள்ல பாம்ஸ் இருக்கு, இன்னும் வெடிக்காத அங்க வெப்பன்ஸ் இருக்குது. அந்த வெப்பன்ஸ் எல்லாம் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அங்கங்க இருந்து அகற்றணும். பொதுமக்களை இப்ப கொண்டு வந்து அங்க குடியமர்த்த முடியாது. ஸோ அந்த பணிகள்லாம் இருக்க வேண்டி இருக்கு. அதனால ஒரு சில இடங்கள்ல டோட்டலாவே சொல்லிட்டாங்க, இந்த இடத்துக்குள்ள நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ இந்த மக்கள் எங்க போவாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல? இருக்கக்கூடியது ஒரு 2 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க, 20 லட்சம் மக்கள் இருக்காங்க. இந்த 20 லட்சம் மக்கள் இப்ப என்னங்க செய்யறது? 20 லட்சம் மக்கள் எங்க போவாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவங்க கிட்ட இந்த ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், எங்க போவாங்க இவங்கெல்லாம் அப்படின்னா, ஈஜிப்டும் ஜோர்தானும் அவங்கள எடுத்துக்கணும். இவங்க 2 பேரும் காசாவை விட்டு எங்க போகணும்? இந்த நாடு யோர்தான், எகிப்து. அப்படி ஒருவேளை அவங்க 2 பேரும் அந்த 2 நாடும் இந்த மக்களை எடுத்துக்கலனா, உடனே அவர் சொன்னார், they will take it. திரும்பவும் கேட்கிறாங்க, ஒருவேளை எகிப்து இதுக்கு மறுப்பு சொன்னா, யோர்தான் மறுப்பு சொன்னா, they will take them அப்படின்னு ரொம்ப கூலாவே பதில் சொன்னார். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒருவேளை எடுக்கலனா, எங்களை நம்பி அந்த நாடுகள் இருக்கு, நாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள், நாங்க அவங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற உதவி தொகைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நிறுத்திடுவேன். they should take them அப்படின்ட்டாரு. அப்போ இது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையா தான் இருக்கு. இதுக்கு நடுவுல சோசியல் மீடியால இப்படி ஒரு செய்தியும் பரவிட்டு இருக்கு. ஏமன் நாட்டுல ஒரு தனி ஐலாண்ட் இருக்கு, அதுல அதிகமான மக்கள் வசிக்காத ஒரு பகுதி, அந்த இடத்துல வேணா இந்த 20 லட்சம் பேரை கொண்டு போய் அங்க வைக்கலாமா அப்படின்னு அப்படி ஒரு செய்தி கருத்தும் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல கொள்ளையர்கள் அதிகமா, அது ஒரு போர்ட், அதுக்கு ஏமன் நாடு சம்மதிக்குமா அது நமக்கு தெரியாது. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியாச்சு, காசால திரும்ப காசன்ஸ் உள்ள வர முடியாது, ஹமாஸ் உள்ள வரவே முடியவே முடியாது, அது அமெரிக்கா கண்ட்ரோல் எடுக்க போகுது. சரி, இதுக்கு யார் இவருக்கு வார்த்தைக்கு சேலஞ்ச் பண்ணி உள்ள வர்றது? சரி, இப்ப பார்த்தா ஈரான் ஏற்கனவே அடி வாங்கி இருக்கு. தன்னுடைய டோட்டல் ஏர்ஃபோர்ஸை கம்ப்ளீட்டா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு. தன்னுடைய நியூக்ளியர் வெப்பன் சோதனை ஒரு பக்கம் இருக்கு. ஏற்கனவே தன்னை ப்ராக்சியை நம்பி பணத்தை செலவு பண்ணி இன்னைக்கு முடங்கி போயிருக்கு ஈரானால டைரக்டா ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டா பேசவே முடியாது. மற்ற யுஏஇயா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த செய்தி கேட்டு இன்னும் வாயே திறக்கல. மற்றபடி சில நாடுகள் அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் எப்படி இவர் ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி நம்ம எந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் கொண்டு வந்து இன்னொரு நாட்டில் அப்படியெல்லாம் லேசா இந்தியாவில் இருக்கிறவங்க நீ எல்லாம் கிளம்பி அடுத்த நாட்டுக்கு போயிருப்பா, பாகிஸ்தான் போப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லக்கூடாது. அப்படின்னா எந்த அத்தாரிட்டியில நீங்க இதை செய்றீங்க அப்படின்னு கேட்டா ஒரே வார்த்தையில பதிலுங்க, யூஎஸ் அத்தாரிட்டியில நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பணமும் படைபலமும் எப்படி விளையாடுதுங்கிறத பாக்குறீங்களா? அப்ப பாருங்க, அங்க குடியே இருக்க முடியாது. இட் ஹஸ் பிகம் an inhabitual place. மக்களுக்கு அங்க ஒரு வசதியும் இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல ஒரு சில வசனங்களை வேகமா வாசிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம். செப்பனியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். செப்பனியா 2:4-7.
அஸ்கலோன் பாழாகும், அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள், எக்ரோன் வேரோடை பிடுங்கப்படும். பாருங்க, காட்சா குடியேற்று போகும். காட்சா இன்னைக்கு அஸ்கலோன் அஸ்தோத்லாம் சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் இன்னைக்கு இஸ்ரேல் டெரிட்டரிக்குள்ள வந்துருச்சு. இதெல்லாம் அவங்க ஜெயிச்சு வாங்கிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இந்த காட்சா பத்தி சொல்லும், காட்சா குடியேற்று போகும். சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ, பெலிஸ்தியரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாயிருக்கிறது, இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். அப்போ இந்த பாலஸ்டைன் உங்க எல்லாருக்குமே தெரியும். பாலஸ்டைன் அப்படிங்கிற ஒரு பெயர் கொடுத்தது யார் அப்படின்னா த ரோமன் எம்பரர் ஹேட்ரின் தான். ஸோ இஸ்ரவேலர்களை மட்டுப்படுத்த, அவர்களை அவமானப்படுத்துவதற்காக அவன் பயன்படுத்திய ஒரு வார்த்தை பாலஸ்டைன். ஏன்னு கேட்டா, இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் நெடுங்காலமான ஒரு யுத்தம் இருந்தது. அதை பயன்படுத்தி கொண்ட ஹேட்ரின் பிலிஸ்டைன் வச்சிருந்தான். இந்த காசாங்கிற ஒரு பகுதி இந்த பெலிஸ்தியர்களை சேர்ந்த ஒரு நகரம் தான். அப்போ இந்த நகரத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். சமுத்திரக்கரை தேசம் மேய்ப்பர் தங்கும் குடில்களும் ஆட்டு தொழுவங்களுமாகும். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். யூதாவினுடைய வம்சத்துக்கு மீதியாகும். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஐ வில் மேக் த பிளேஸ் as the Riviera of Middle East அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை போல பாருங்க, இது கோஸ்டல் ஏரியா. நம்ம ட்ரம்ப் பிரசிடென்ட்டா அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை ஒரு பிசினஸ் மேனா பார்க்கணும். ஸோ ஒரு ரியல் எஸ்டேட்ல ரொம்ப கை தேர்ந்தவர். அவர் பார்த்தாரு, நிறைய பீச்சஸ் இருக்கு, ஒரு அழகான நகரமா இதை மாத்தலாம், எல்லா ஜனங்களும் உலகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துக்குள்ள வந்து போகக்கூடிய இடமா மாத்தலாம், இங்க எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணலாம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிளேஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு நொறுங்கி போய் இருக்கு இல்லையா, இதை வரக்கூடிய நாட்கள்ல இதை சீரமைக்கலாம், சீரமைச்சு இங்கிருந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய இடமா இருக்கலாம். இன்னொன்னு, என்னைக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு தொந்தரவு இல்லாம இருக்கும். இந்த அளவுக்கு அழகுபடுத்தி இந்த தேசத்தை யார் கண்ட்ரோல்ல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 100% இந்த இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு தான் வரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்க, அவர் சொன்ன ஒரு காரியம், and we are giving a lot of money to both the countries, Egypt and Jordan, so they both must take the people அப்படின்ட்டு. அப்ப இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது இப்பவே ஆரம்பிச்சுட்டாராம். இந்த காசாவை எப்படி நம்ம கைவசப்படுத்தி இது பண்ணலாம். இப்போ இவங்க நம்பர் 1 கண்ட்ரியில இருக்கிறாங்க. இப்ப ரஷ்யா ஏற்கனவே அதோடைய பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கு உக்ரைனோட. அப்ப இந்த ட்ரம்ப்பை யார் தான் எதிர்த்து வர்றது அப்படின்னு கேட்கும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, நீங்க போன முறை ஆட்சியில இருக்கும் பொழுது ஏற்கனவே ஈரானுடைய சுலைமானிய நீங்க கொன்னுட்டீங்க, அதுலயே அவங்க பயங்கரமா வெறியா இருந்தாங்க, ட்ரம்ப்பை கொல்லாம விட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இந்த அளவுக்கு காசாவை நான் கைப்பற்றுவேன்னு சொல்றீங்களே, அது எங்க நிலம்னு பாலஸ்தீனர்கள் ஒரு பக்கம் கூக்குரலிடுறாங்க, நீங்க ஒரு பக்கம் இருக்கிறீங்களேன்னு. அப்ப அவர் சொன்னார், 100 வருஷம் ஆச்சு, 100 வருஷத்துல பல திட்டங்கள் கொண்டு வந்தாச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தராலையும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், ஒரு பெர்மனன்டான ஒரு சமாதானத்தை அந்த இடத்துக்குள்ள கொண்டு வர முடியல. இதுக்கு மேல மற்ற யாருடைய அபிப்பிராயத்தையோ மற்றவங்களுடைய டிசிஷன்ஸையோ நான் கேட்கறதா இல்லை. வேணா ஒரு டிசிஷனை கொடு, 100 வருஷமா உன்னோட டிசிஷன்ஸ் தானே நீ எடுத்த, இது வரைக்கும் நீ என்ன செஞ்ச? இந்த குட்டி இடத்துக்குள்ள காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பணங்கள் வந்து கொட்டி குவிந்து அந்த பணங்கள் விரயமா தான் போச்சே தவிர, தீவிரவாதிகள் கையில போச்சே தவிர மனிதர்கள் தேவையில்லாம மரித்தாங்க. கிட்டத்தட்ட 47,000 காசாவில் மக்கள் மரித்து போயிருக்கிறாங்க. இதுதான் நடந்ததே தவிர அதை நான் கையில் எடுக்கிறேன், அந்த இடத்த நான் அழகுபடுத்துறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அப்படி ஒருவேளை நான் இப்படி பண்ணும்போது என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா, அப்படி வரும் பட்சத்துல அடுத்தது என்ன செய்யணுங்கிறத ஏற்கனவே நான் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு பயமுறுத்தலான செய்தி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஈரான்ல ஒரு துரும்பு இருக்காது, கம்ப்ளீட்டா ஈரான் டிஸ்ட்ராய் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் டிராமா கொடுக்கிற அளவுக்கு ஒரு அச்சுறுத்தும் செய்தியை சொன்னாங்கன்னா பாருங்களேன். அவர் வந்து எலெக்ஷன்ல நிற்கும் போதே அவருடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய சில தாக்குதல் நடந்தப்போ ஈரான் உடனே பேக் அடிச்சிச்சு, ஐயோ நாங்க இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம்ப்பா, நாங்க எதுக்கு தாக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ சொன்னாரு, இப்ப பதவியில இருந்துட்டு சொல்றாரு, பதவியில இருக்கிற எனக்கு என்ன வேணா நடக்கலாம்,
ஆனா நடக்கும் பட்சத்துல யார் யாருக்கு என்னென்ன செய்யணுங்கிறதையும் நான் ஏற்கனவே டிக்டேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த பதவியில் இருக்கிறவர் அதை ஒருவேளை நிறைவேற்றலாம். இவர் சொல்றது நடக்கலாம், நடக்காம போலாம். ஆனாலும் இந்த வசனங்கள் இன்னைக்கு நிறைவேறுகிறத பார்க்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். சகரியா 9:5. பயப்படும், அதை கண்டு மிகவும் துக்கிக்கும், எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும். காட்சாவில் ராஜா அழிந்து போவான், அஸ்கலோன் குடியேற்றிருக்கும். அஸ்கலோனை எடுத்தாச்சு, காட்சாவில் ராஜா அழிந்து போவான். பாருங்க, இந்த யுத்தத்துல ஒரு ராஜா கூட இல்லை. எல்லாரும் இன்க்ளூடிங் சின்வர் எல்லாத்தையும் இராடிகேட் பண்ணிட்டாங்க. அந்த என்டையர் அந்த ஹைரார்கியில் இருந்த லீடர்ஸ் இப்ப யாருமே இல்லை. யாரு காசா மக்களுக்காக பேசுறது? ஈரான் இப்போ கப்சுப்புன்னு இருக்கு. பணத்தை கொட்டி காசா மக்களுக்கு வீடு கட்டி தர முடியாது. ரஷ்யா உள்ள வர முடியாது. வரணும்னா சைனா வரலாம், பட் சைனாவும் ஒன்றும் பண்ணவே இல்லை. ஸோ இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு ட்ரம்ப் அவங்க தான். ஸோ இந்த இடத்துல அந்த 8வது வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுகிறது, இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவது இல்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த வார்த்தைகள் ஒரு ரியாலிட்டியில the words become action. அந்த வார்த்தைகள் நெஜத்துல நடக்கிறத பார்க்கும்போது மெய்சில் இருக்கிறது. அதாவது கர்த்தர் எந்த அளவுக்கு ஜீவன் உள்ளவராய் பல ஆண்டு காலங்கள் வருஷங்கள் கழிச்சு அந்த தேசத்திற்காக கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த கண்டென்ட் எல்லாமே நான் மறுபடியும் அதை கட்ட போறேன் அப்படிங்கிறது தான். யூஎஸ்க்கு கூட நீங்க வரலாம். அப்போ சொல்றாங்க, அப்போ யார் வேணாலும் வரலாமா? யார் வேணாலும் வரலாம், அந்த இடத்துல தங்கலாம். சரி, ஜோர்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்கல்ல பிணை கைதிகள்ல. அப்ப பாருங்க, with all the challenges that we have in the Middle East, that I finally see somebody that can take us across the finish line to bring stability, peace, and prosperity to all of us in the region. And it is, I think, our collective responsibility in the Middle East to continue to work with you, to support you, to achieve those lofty goals. So I'm very delighted to be here. And as you said, sir, we've got some very interesting discussions ahead. Very good. Very good. Thank you very much. பாருங்க, ட்ரம்ப்பை சந்திச்சு ஜோர்டான் என்ன பேசினாரோ தெரியல, என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ தெரியல. போகும்போது சொல்லிட்டாரு, நான் எடுத்துக்கிறேன், உங்களோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண நான் ரெடியா இருக்கிறேன். 2000 இப்போ சுகவீனமா இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை காசா ஸ்ட்ரிப்ல இருந்து யோர்தானுக்கு அவங்க அனுப்புறாங்க. இன்னும் ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அல்சிஸ் அவரு மட்டும் இன்னும் பதில் சொல்லலை. இன்னும் ட்ரம்ப் அவங்கள மீட் பண்ணலை. இனி மீட் பண்ணா ஈஜிப்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறது இனிதான் நமக்கு தெரியும். இதுக்கு நடுவில் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இனிமேல் தீவிரவாதிகளுக்கு யாராவது பணத்தையோ பொருட்களையோ ஆயுதங்களையோ ஏதாவது கொடுத்தா அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கூட ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் ஃபோர்ஸையும் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஈரானை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, இங்க பார்ப்பா, என்னை உன்னை யுத்தத்துக்கு மறுபடியும் ஒரு பெரிய சேதத்தை பாம்பு போடணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு அதுல விருப்பமும் இல்லை. உனக்கு ஒரு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். என்னன்னா, ஒன்னா இந்த அணு ஆயுத சோதனைகள்லாம் நிறுத்திட்டு அந்த ஆயுதங்களை தயாரிக்கிறத முதல்ல நீ கைவிடு, இல்லைன்னா இஸ்ரேல் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லைங்க, இஸ்ரேலுக்கு ஒரு பாம்பு கொடுத்திருக்கிறாருங்க, ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கிறாரு. இட் இஸ் கால்ட் அஸ் மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாராம். இந்த ஆயுதத்தை வைத்து நியூக்ளியர் ஃபேக்டரிஸ் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஆயுதங்கள். அப்போ பாருங்க, அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. காசாவை திரும்ப கட்டுறதுக்கு $1 trillion தேவைப்படுது. இன்னைக்கு வேற யார்கிட்டையும் இல்லை. அது அமெரிக்கா செய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஒரு கான்செப்ட்ல இப்ப வேலை செய்யறாங்க. அதான் மாகா, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல ஒர்க் பண்றாங்க. இதுல இருந்தே புரியுது, ஒரு பக்கம் கிரேட்டர் அமெரிக்கா, ஒரு பக்கம் கிரேட்டர் இஸ்ரேல். ஸோ வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த காசாவை கைப்பற்றுவது யுத்தத்தில் முடியுமா, இல்ல ட்ரம்ப் அவர்கள் சொல்லுவது போல அது ஒரு அழகிய நகரமாக மாறி அது இஸ்ரேலுடைய கைவசம் வரப்போகிறதா என்று சொல்லி. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இஸ்ரேலுக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர் இன்னைக்கு மடங்கி போய் விட்டார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. வருகிற நாட்களிலே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள்.